அழகானதொரு மங்கைக்கு 3 முடிச்சும் போட்டுவிட்டு இன்றோட 5வது நாள் சந்தோஷமாக பிறந்து விட்டது. அன்று திங்கட்கிழமை மோகன் டவுனுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்தவன் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்து, நீ கெட்ட கேட்டுக்கு பத்திரிகை ஒன்றுதான் குறைச்சலாக இருக்கின்றது என முந்திய 4 நாளுமில்லாத ஒரு குரலில் திடீரென ஒரு இழிவான வசனத்தை வெளியில் உதிர்த்தான். அதை கேட்ட ராதா அதிர்ந்து போய்விட்டாள். இருப்பினும் வாங்க, நீங்க இல்லாம தான் சிறுகதையை வாசிச்சேன், அதுக்குள்ள உங்களுக்கு கோபம் வந்துருச்சா என்றவாறே கணவனை சமாதானப்படுத்தினாள். அவன் விட்டால் தானே. ஏ ராதா, நீ யாரையும் ஏமாற்றினா இந்த மோகனை உன்னால ஏமாற்ற முடியாது. அதுவென்றால் நிச்சயமாக உண்மைதான். நீங்கள் வெளி அனுபவத்தை புரிந்து கொண்டவர், ஆனால் நான் சமையலை பற்றிய அனுபவத்தை தானே புரிந்து கொண்டுள்ளேன். சமையலில் உங்களை ஏமாற்றுகின்றேன், வெளியில் என்னை ஏமாற்றுங்கள். போதும், முடுடி வாயா. வீட்டில் அடங்காதவளாக இருந்துவிட்டு என்னை ஏமாத்தி தலையில் ஐஸ் வைக்கலாம்னு நினைக்கிறியா? நீங்க எதை வச்சு நாடகம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? ராதா, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டுகள்? ஆஹாஹா, இதை கேட்கத்தான் இவ்வளவு பெரிய நாடகம். டவுனுக்கு போய் வந்தவரை பொருட்படுத்தாமல் நடத்தினீர்களா? மிகவும் சந்தோஷம். உங்களின் கர்நாடக கேள்விகளுக்கு இதோ பதில் தருகிறேன். எனக்கு எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதில் இவர்கள் எல்லாருமே அடங்குவார்கள். 14 ஆசிரியர்கள். அந்த அதிர்ஷ்டமும் கால்வாசி என இப்படித்தான் ஒரு வேளையில் வெற்றி அமைந்தது. இவைகளை உணராத பட்சத்தில் நாம் ஒவ்வொருத்தரின் செயல்பாடுகளையும் பற்றி ஏதோ ஒரு தகுதியோடு தான் கதைக்கின்றோம். அப்படித்தான் வசந்தன் என்பவனையும் ஆசிரியர் ஒருவர் தன் அன்பான கருத்துக்களாலே திருத்தி எடுத்தார். வசந்தன் நட்பு வட்டாரம் ஒன்று மட்டுமே இருந்தால் நம் அழகா ஜெயித்திடலாம் என அற்புதமாய் இனிமையாய் நம்பினான். பெற்றோர் சொல்லை துணிகளவும் அவன் நம்பவில்லை. ஒரு அப்பா, 3 அண்ணன்கள், 8 எழுத்தாளர்கள், பல இதழ்கள் ஆசிரியர்கள் 8 பேர், பேனா நண்பர்களாக 10 பேர் மற்றும் சொந்த பந்தத்தினால் உருவான ஆண் நண்பர்கள் அதைவிட அதிகம். இதை விவரிப்பதென்றால் இருவருமே தொடரவிருக்கும் வாழ்நாளில் இவைகளை எண்ணி கூட்டி கழிப்பதிலேயே பொழுதை கழித்து விடலாம். எப்படி என்னை பற்றி புரிந்து கொண்டு விட்டீர்களா? இதை என்னிடம் கூறியதற்காக கவலைப்படவில்லையா? இல்லை, நான் கவலைப்படவே இல்லை. நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இதனை எண்ணி நான் கவலைப்பட்டால் என் வாழ்நாள் முழுவதும் நான் கவலைப்பட்டுதான் இருக்கணும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இதில் என்னை பேரோடு பின்னி செஞ்சாய். என்னை மன்னியுங்கள். நான் எனக்கு வரும் கணவரோடு பழகும் முறையைத்தான் முதலில் கற்றுக்கொண்டேன். அதை எப்பொழுது யாரிடம் பயன்படுத்தினாய்? நீங்கள் என்னையோ பெண் என்றும் பார்க்காமல் இத்தனை இழிவான கேள்விகளை கேட்பதை அடுத்து நான் வெட்கப்படுகிறேன். அப்படியானால் உன் உருவத்தையே மற்றதொரு ஆடவனிடம் கொடுக்க கூச்சப்படவில்லையா? நான் அப்படி என தரங்கட்டவள் என நினைத்து கொண்டீர்? சே, இப்படி ஒரு தரங்கட்ட மனிதரோடு தான் நான் இருக்கிறேன். நான் யாருக்கு என் போட்டோவை கொடுத்தேன்னு நீங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா? அதுக்கு முன் நீ உன் மனசாட்சியை தொட்டு கேள்றாதா. என் மனசாட்சிக்கு அருகில் சந்தேகம் என்ற பேயை விட நான் இன்று வரை விரும்பவில்லை. நீ பொய் தத்துவம் பேசியே என்னை வீழ்த்தி விடலாம்னு வீணா கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? நீ யாரிடமும் தொடர்பு வச்சிருக்கலையா? வச்சிருந்தேங்க. யாருடன்? முகம் தெரியாத திலீப்புடன். இதை ஏன் நீ முன்பே என்னை சொல்லவில்லை? நீங்கள் இப்பொழுதுதானே கேட்டீர்கள். எப்படி முகம் தெரியாமல் அவனுக்கு நீ கொடுத்த? உங்க சந்தேகத்தை இதோ தீர்த்து வைக்கிறேன் என்றவள் ஒரு கடிதத்தை எடுத்து அவள் முன் வைத்தாள். அவன் படிக்கத் தொடங்கினான். என் அன்புள்ள தங்கை ராதாவுக்கு, வாணி இதழில் உங்களின் அண்ணாவின் உறவுக்கோர் தடை என்னும் சிறுகதையை பிரசுரிக்க திட்டமிட்டுள்ளேன். அடுத்த மடலோடு இதழையும் அனுப்பி வைக்கின்றேன். மேலும் தங்களின் திருமண அழைப்பிதழ் இப்போ என் கரம் கிட்டும். வருகின்ற மச்சான் எழுத்தார்வம் உள்ளவராகவும் உங்கள் எழுத்து ஆர்வத்துக்கு தடை விதிக்காதவராகவும் இருக்க நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு மேலான பல பிரார்த்தனைகளோடு வாழ்த்துக்கள் பலவும் கூறி விடைபெறுகிறேன். இப்படிக்கு என்றும் உன்னன் அண்ணன் திலீப். கடிதத்தை படித்தவன், சரி, அப்படியானால் ஏன் புகைப்படம் அனுப்பினாய்? ஓ, அதற்குள் இன்னும் ஒரு சந்தேகமா? என் முகத்தை பார்க்க அவர் விரும்பினார், அவர் முகத்தை பார்க்க நான் விரும்பினேன். ஆகவே நான் போட்டோ ஒன்றை அனுப்பி பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பும்படி எழுதினேன். அவர் திருப்பி அனுப்பிய போது அவரின் போட்டோவான நீங்கள் கையில் வைத்திருக்கும் படத்தை தான் அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். இல்ல, நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்கிறாய். இனிமேல் உன்னோடு சேர்ந்து வாழ முடியாது. அவர் திருப்பி அனுப்பிய போது அவரின் போட்டோவான நீங்கள் கையில் வைத்திருக்கும் படத்தை தான் அனுப்பியிருந்தார். இதை நம்பினால் நம்புங்கள், இல்லை என்றால் உங்களின் விருப்பம் என கூறி முடிக்கும் முன்பே காலிங் மணி அடிக்கும் சத்தம் கேட்டு மோகன் கதவை திறந்தான். ஆஹாஹா, என்ன ஆச்சரியம்! அழகானதோர் ஆணும் அழகானதோர் பெண்ணும். மோகன் நிலை தடுமாறி போனான். நீங்க நீங்க என திருப்பி திருப்பி அதைவே கேட்டிருந்தான். வந்தவர்கள் உள்ளே வராமலேயே, இதுதானா மிஸ்ஸஸ் மோகன் வீடு என கேட்க, ஓ ஆமா வாங்க என்று உள்ளே அழைக்கவும் ராதாவும் விற்றாந்தே வரவும் சரியாக இருந்தது. ராதாவோட வெட்டிங் கார்டு எனக்கு கிடைத்தது. ஆனால் கல்யாணத்துக்கு வர எனக்கு வசதிப்படலை.
மிஸ்ஸஸையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று மாமா வீட்டுக்கு சென்று இவளையும் அழைத்து கொண்டு வந்தேன். வந்தவர்கள் திலீபனும் மிஸ்ஸஸ் திலீபனும் என்பதை ராதா மோகனுக்கு அறிமுகப்படுத்திய போது மோகனின் முகத்தில் அசடு மட்டும் தான் வழிந்தது. தனது முட்டாள்தனமான சந்தேக எண்ணத்தை எண்ணி அவனின் மனம் வருந்தினான். தான் ஆசை மனைவி மீது இப்படி ஒரு சந்தேகத்தை பற்றியிருக்க கூடாது என அவன் தனது வருத்தத்தை மூஞ்சி வழியை காமித்தான். அதை உணர்ந்து கொண்டவளாக ராதாவும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். நண்பர்களே, தனது மனைவியின் முன்னாள் வாழ்க்கை எப்படி என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர ஒரு சில வார்த்தைகளால் அவளை கொச்சைப்படுத்தக்கூடாது. சந்தேகம் என்னும் பார்வை வந்துவிட்டால் திருமண வாழ்க்கையின் பெரிய கேள்விக்குறிதான். நிம்மதி இழப்பது என்னவோ 2 பேரும் தான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.